ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சோன்னா. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொலன்னு எடுத்து வச்சுங்க. ஒரு வெங்காயத்தை நைஸாக நறுக்கிக்கிங்க. பீன்ஸு, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இது எல்லாமே நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுங்க. பச்சை மிளகாவை கீறி வச்சுங்க. கோஸு, கேரட்டு, குடமிளகா, இதையும் நைஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ வெஜிடபிளும் நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்க்குறோம். குழந்தைங்கள்லாம் விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் நான் ஆல்ரெடி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், பார்த்துட்டு செஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெயை சேர்த்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை உடச்சி ஊற்றினோடனே அப்படியே படந்தாப்பில் வருது இல்லையா, அதை ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க, வேகட்டும். முட்டை ரொம்ப பிடிக்குன்னா இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாங்க. இதில் நீங்கள் மிளகுத்தூள், உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். ப்ளெயினாக முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தூளாக நுணுக்கிடாதீங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கிழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா 5 பச்சை மிளகா, அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரெண்டும் சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் தான் பச்சை மிளகா காரம்லாம் நல்லா இறங்கி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா காரமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கேன் பீன்ஸை சேர்த்துட்டேன். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை தூள் சேர்த்துங்க. சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த காயில் போட்டு வதக்கும்போது அந்த காயோட கலர் மாறாது. நம்ம அஜினோமோட்டோ சேர்க்கல, அஜினோமோட்டோக்கு பதில் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்த்தோன்னா காய்கறி நல்லா ஸ்வீட்டாகவும் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது கோஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது இதில் நிறைய காய்கறி நமக்கு உடம்புக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கடையில் போய் வாங்குகிறோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. இப்போ 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சில்லி சாஸு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
டொமேட்டோ சாஸு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம், குடமிளகா, அதையும் சேர்த்துருங்க. குடமிளகாவை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க. சும்மா ஒரு 2 பெரட்டிட்டு அடுத்தது என்ன சேர்க்கணுமோ சேர்த்துருங்க. ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோன்னா அந்த பச்சை தன்மை மாறி போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. அந்த க்ரீனிஷோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை சேர்த்துடணும். எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள் சாதம். இந்த மாதிரி வடித்து எடுத்துங்க. வடிக்கிறவங்க இந்த மாதிரி வடித்து எடுத்துங்க. குக்கரில் வைக்கிறவங்க வச்சு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைங்க, அடுத்த 5 நிமிஷம் ஸ்லோவில் வைங்க. சவுண்டு வந்தோடனே ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டையை நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடணும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது, வாயில் எச்சு வருது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துங்க. மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குன்னா ஓகே, இதோட விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி தழை, அதையும் போட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.